உங்கள் அனைவரையும் கரூர் சித்தர்கள் சார்பாக வரவேற்கிறேன். இந்த வருடம் 7வது வருடமாக உலக அமைதிக்கான பிரார்த்தனையாகவும் நமது குடும்ப மேன்மைக்காகவும் வருடம் இது செயல்பட்டு வருகிறது. சித்தர் வழிபாட்டில் ஜோதி வழிபாடு. இப்ப நம்ம வணங்குறது ஜோதியை தான். ஆனா எல்லாரும் அது விளக்கு வச்சு பண்ணதுனால விளக்கு பூஜையில பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் தப்பில்லை. ஆனா நம்ம வணங்குறது ஜோதி. இந்த ஜோதி எங்க இருக்கு? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது வள்ளல் பெருமான் ஒரு உரைத்த வந்தார். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்? யாருக்கா தெரியுமா? எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்? அதாவது முடிவில்லா தூரத்தில் இருக்கிறார். இன்ஃபினிட்டி. அவருடைய தூரம் நமக்கும் அவருக்குமான தூரம் அளவிட முடியாது. இது ஒரு கான்செப்ட். அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்முள்ளும் இருக்கிறார். இதுதான் மற்ற விஷயங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் உள்ள தனித்துவம். ஏகன் அநேகன் மாணிக்க வாசகர் சொல்றார். ஏகன் அப்படிங்கும் போது நமக்கு இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். அநேகன் அப்படிங்கும் பொழுது அனைவரிடம் இருந்து நமக்குள்ளே இருக்கிறார். ஆனா நம்ம எப்படி அவரை தேடுகிறோம் அப்படின்னா, அவர் தூரத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம தேடிக்கிறோம். சரிதான்? அப்படிதானே நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். இல்லை யாராச்சும் உங்களுக்குள்ளே இருக்கிறான்னு தேடுறீங்களா? நான் சொல்ற விஷயம் முதல்ல புரியுதா? இறைவன் தூரத்தில் இருக்கிறான் சொல்லி நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறான் என்று யாரும் பெருசாக தெரிஞ்சுக்க. இந்த தூரத்தில் இருக்கிறான்னு சொல்றதுனால தான் ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிறான்னு தெரிஞ்சா நம்ம என்ன சொல்லுவோமா? இதுக்கு விநாயகர் பெருமான் உலகத்தை சுத்திவாட சொல்லும் பொழுது அம்மையப்பனை வணங்கி மாமனத்தை வாங்கிட்டாங்க. முருகப் பெருமான் உலகத்தை சுத்தி கிடந்தாங்க. அப்ப இந்த உலக விஷய ஞானம் நமக்கு என்ன ஆகும்? நம்மளை சுத்தி 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 கொண்டாந்து கிடைக்கும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த அறிவுங்கிற ஞானம் நம்மளை தெரிவிக்கும். அந்த ஞான பலம் நமக்கு கிடைக்கும். அதான் நமக்குள்ளே இருக்கிறது தெரிந்து கொண்டார். அப்ப இங்க விநாயகர் பெருமான் என்ன பண்ணார்? அம்மையப்பனை சுத்தி வந்துவாங்க. இங்க அம்மையப்பன்கிறது என்னது? அம்மையப்பன்கிறது என்னமா? ஏன் விநாயகர் பெருமான அம்மையப்பனை சுத்தி வந்து வாங்கினது கதை எழுதுனாங்க. ஏன் முருகப் பெருமானுக்கு எழுதுற? ரெண்டு சிவனோட கிடைக்கிறானே, அது முருகனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் விநாயகர் கொடுத்தாங்க? ஏன்னா விநாயகன் ஓங்கார பிரணவம். சரிதானா? ஓங்கார பிரணவம். யார் அந்த ஓங்கார பிரணவத்தில் பிரவேசிக்கிறோமோ அப்ப அவங்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும். ஏன்னா அந்த ஓம்
ஈகாரம் மகரம். இந்த மூன்று எழுத்து சேர்ந்ததுதான் ஓங்காரம் வருது. இந்த மூன்றையும் உள்வாங்கியவர் தான் நாயக பெருமான். அப்ப இந்த ஓங்காரத்தை வளர்ச்சி செய்யணும், ஓங்காரத்தை வளர்க்கணும் அப்படின்னா அவர் செய்த காரியம் என்ன? அம்மையப்பனை வணங்குறது, சுத்தி வருது. இதுதான் அம்மையப்பன் என்னங்கிறதுனா நம்முடைய சுவாசத்தில் சூரியகளில் சந்திரர்கள். ஔவையார் வாக்கு சொல்ற, அன்னையும் பிதாவும் முன் நெறி தெய்வம். அன்னையும் பிதாவையும் அறிந்து கொண்டால் அது நம்முடைய தெய்வத்திடம் வழி நடத்தும். இதுதான் ஔவை பெருமான் சொல்றார். நானா அம்மையப்பனுக்கு இந்த சூரிய சந்திரன் சொல்லல, ஔவையார் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அன்னையும் பிதா, அன்னை என்பது சந்திரகலை, சூரிய கிழமை என்பது பிதா. அப்ப இந்த சூரிய கலையும் சந்திர கலையும் யார் ஒருவர் சரியாக செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஓங்காரம் வளர்ச்சி அடையும். இந்த ஓங்காரம் வளர்ச்சி அடையும் பொழுது நமச்சிவாயம் வளரும். இதுவும் நான் வரலாறு பாட்டது உங்களுக்கு தர முடியும். நற்றவத்தோர் உள்ளிடு உள் ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் வரவேனே. இது வரலாறு பாடல். இந்த நமச்சிவாயம் யாருக்கு வளரும் அப்படின்னா நல்ல தவத்தில் இருப்பவருக்கு உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயம். மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவாசகத்தை முதல் வரி என்ன பாடியிருக்காரு? நமச்சிவாய வாழ்க்கை பாடியிருக்காரு. அந்த நமச்சிவாயம் எப்படி வாழும்? இறைவனை வாழ்க்கை சொல்ல முடியுமா? நம்ம அது அர்த்தம் இல்லை. நமச்சிவாய வாழ்க்கை அப்படின்னா இந்த இந்த தவம் செய்யும் பொழுது இந்த சூரியக்கலையை சந்திரக்கலையை பிரதானமாக செயல்படுத்தும் பொழுது நமக்கு உள்ளிருந்து ஓடும் நமசிவாய. இதுக்கு இந்த நாம சிவய இதனுடைய ஸ்தலம் என்ன அப்படின்னா சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி ஆகிய இந்த 5 இடத்துல தான் நமசிவாய தனிக்கிறது. மூலாதாரம் ஓங்காரம், அதை விட்டுறணும், அது பீஜாசரம். அப்ப இந்த அருட்பெருஞ்சோதி, இந்த ஜோதி வழிபாடு பண்ணுவதற்கு இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தெரிந்து செய்தால் நமக்கான ஆர்வம் சரியாக இருக்கும், உறுதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஒரு கம்பெனியில் ஒரு ஃப்ளைட் தயாரிக்கிறவருடைய கம்பெனி, அதில் கொஞ்ச நாளாகவே ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போச்சு. என்னாலும் பார்த்தா ஒர்க்கர்ஸ் இடையே யாருக்கும் ஒரு தெளிவு இல்லை, உற்சாகம் இல்லை. அந்த உற்சாகம் குறையும் பொழுது இவங்க ப்ரொடக்ஷன் குறையும். இந்த உற்சாகம் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்க ஒர்க் பண்ற யாருக்கும் தான் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல, எதை வாரம் எதோ வேலை செய்யறோம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வேலை செய்யறதுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னோடனே ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுல ஒரு செக்ஷன் ரெக்கைய ஃபார்ம் பண்ற செக்ஷன். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ இந்த ரெக்கைய இத்தனை அடி இருக்கணும்னா அத்தனை அடியில் நீ கட் பண்ணணும். இது குறைஞ்சாலும் போச்சு, கூடனாலும் போச்சு, ஃப்ளைட்டு ஓடாது. இப்போ ஃப்ளைட் ஓட யார் கையில் இருக்கு? இந்த ரெக்கையை டிசைன் பண்ணுறவங்க கையில் இருக்கு அப்படின்னு கிளாஸ் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வேலை பார்த்தாங்க? வைப்பாங்க, வெட்டுவாங்க, தூக்கி போடுவாங்க, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் என்னாலதான் ஃப்ளைட்டை ஓடுதுப்பா அப்படின்னு ஒரு சிக்ஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதேமாரி வேலைகள் மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாருக்காக வாழ்றோம், எதற்காக வாழ்றோம்? என்னையா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? காலையில் எழுந்திருக்கிறோம், ரொட்டினா நைட்டு போடும். நைட்டு படுக்கும்போது என்னடா வாழ்க்கை அவ்வளோ. இப்போ காலையில் எழுந்திருக்கும் போது இன்னைய வாழ்க்கைக்கான ஒரு தெளிவு என்னன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆர்வமாக எழுந்திருப்பீங்க, ஆர்வமாக செயல்படுவீங்க, காலையில் பூஜையை சிறப்பாக முடிப்பீங்க, முடிச்சுட்டு நார்மல் டவுக்க வளர்க்கலாம். அதையும் எந்த வித தொய்வு இல்லாமல் செய்வீங்க. ஆன்மீகம் அப்படின்னா ஏதோ சன்னியாச வாழ்க்கை நினைக்கிறாங்க, அது கிடையாது. ஆன்மீகம் என்பது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை. ஆனால் நீங்க இந்த ஆன்மீகத்தை பற்றி எல்லாருமே தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. ஆன்மீகம்னா சன்னியாச வாழ்க்கை, கொண்டு போற வாழ்க்கை, தன்னை தானே தேடுதல் வாழ்க்கை. இதை தாண்டி சிறப்பான ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய தன்மையை பொதிக்கக்கூடியது இந்த ஆன்மீகம். அப்ப நமக்கான வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும் அப்படின்னு நம்ம நித்தியம். அப்ப நான் ஏன் வாழ்றேன், நான் என்ன செய்யலாம், அதை எப்படி கொண்டு செல்லணும், இதுல ஒரு தெளிவு இல்லாத இந்த லௌகிகத்துல சம்பாதிக்கணும், கரெக்ட், தப்பு கிடையாது, சம்பாதிக்கணும். நான் சொல்றேன் நல்லாவே சம்பாதிக்குங்க. அப்ப அதுல ஒரு கான்செப்ட் ஒன்று சேருங்க. என்ன? தனக்கு மட்டும் சம்பாதிக்காமல் இந்த சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பதற்காக சம்பாதிக்கணும். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஒரு 5 ரூபா முடியாதவங்களுக்கு போகுது, குறைஞ்சபட்சம் சொல்றாங்க. இப்படி ஒரு கான்செப்டை நீங்க வளர்த்துட்டீங்கன்னா உங்களுடைய பொருள் ஈட்டும் திறன் அதிகரிக்கும். நான் சொல்றேன், திருமூலர் சொல்றார், வள்ளலார் சொல்றார். இந்த உலகமே ஒருத்தர் சார்ந்துதான் இருக்காங்க. சரிதானா? ஒருத்தர் தெய்வம் நம்பிதானே இருக்கிறோம், இல்லை எல்லாத்தையும் பாசிட்டு நிற்கிறோமா? ஏன் பாக்கியத்தில் மாட்டிக்கிறோம்? ஏன் பாக்கியம் மாட்டிக்கிறோம்? ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு தேவைப்படுது, ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு அவங்க தேவைப்படுறாங்க. வள்ளலார் டைரக்டா சொல்றார், இந்த உலகமே பொருளாதாரம்ங்கிற விஷயத்துலதான் லிங்க் பண்ணி இருக்கிறார். அதனால ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி ஒரு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. இல்லை ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. ஒருத்தரை நான் மதிக்கிறேன்னா அப்படின்னா எனக்கு தேவையில்லை விஷயம். நம்மளால அப்படிதான் ஒருத்தர் தேவையில்லைன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி ஆன்மீகம் ஒரு விஷயத்தை சொல்றது, உன்னுடைய தேவை அடுத்தவர்களுக்கு எதுவுமே கிடையாது, அடுத்தவர்களால் உனக்கு எதுவும் கிடைக்காது, நீ சரியா இருந்தால் மட்டும் உனக்கு கிடைக்கும் சொல்லு. நீ சரியா இருந்தால் உனக்கு கிடைக்கும். ஆனால் அதற்காக அடுத்தவர்களை அலட்சியப்படுத்த கூடாது. இதான் கண்டிஷன். இப்ப நார்மல் வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கை எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஆன்மீக வாழ்க்கையை ஒழுக்கத்தையும் சிறப்பான வாழ்க்கையும் கொடுக்கிறது. அப்ப இப்ப இந்த வாழ்க்கை நம்ம நடக்கணும். அப்ப நான் சொல்றது டெய்லி உங்களுக்கான உத்தியோகம் எப்படி இருக்கும், இன்னைய பொழுது எந்த அளவுக்கு உங்களை செயல்படுத்த முடியும், ஓடணும். நாளைக்கு இது அடுத்த ஓடணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த ஆன்மீகம் உங்களை ஓட சொல்றது. நான் ஓட சொல்றதுன்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது, அது முக்கியம். சோம்பேறித்தனம் கிடையாது.
அப்ப இந்த உண்மையான ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம படிக்கிற நூல்கள்னா திருமந்திரம், திருக்குறள், அருட்பா இதை படிக்கணும். இதெல்லாம் படிச்சாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். திருமூலர் இந்த இறைநிலையில காணதுக்கு அப்புறம் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த நிலையை பத்தி ஏதாவது சொல்லணும்னு அவர் விரும்புகிறார். ஆனா அதை சொல்ல முடியல. ஏன்னா அப்படி ஒரு தன்மை இறைவனை பத்தி விவரிக்க முடியுமா? ஏன்னா அவன் குணம் இல்லாதவன். சரிதானா? குணம் இல்லாதவன். அந்த குணத்தை எப்படி வர்ணிக்கிறது? நான் இறைவனை பத்தி இப்படிதான் வர்ணிச்சிட்டேன்னா அப்புறம் அந்த இலக்கணம் அடிபட்டு போகும். குணம் இல்லாதவன் அடிபட்டு போகும். அப்ப அவரு சொன்ன முயற்சி கடைசி போய் பார்த்தா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அவ்வளவு பெரிய விஷயம். நான் அடைந்த இன்பம் அனைவரும் அடையட்டும். இப்ப நான் ஒரு பழத்தை சுவைக்கிறேன், இதை இனிப்பை சுவைக்கிறேன். அது இனிப்பு எனக்கு தெரியுது. அதை பற்றி நம்மகிட்ட எப்படி சொல்ல முடியும்? இனிப்புன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அந்த இனிப்பு உங்களுக்கு நான் சொல்லணும் உங்களுக்கு புரியுமா? நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் திருமூலர் சொல்றாரு. நான் சாப்பிட்டேன், எனக்கு என்னன்னு தெரிஞ்சு இறைநிலை என்னன்னு உணர்ந்துட்டேன். நீங்களும் வாங்க, நீங்களும் அதை தெரிஞ்சுங்க. திருமூலர் சொன்ன கொஞ்சம் கையில் இருந்து வள்ளல் பெருமான் ரொம்ப கீழே இறங்கி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கீழே இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாடல்களில் செய்யுள் நடையிலிருந்து எளிமையான நடையை மாற்றினவர் முதல் வள்ளல் பெருமான். அதை பின்பற்ற பாரதியார் எளிமையான பாடலை எழுதியிருக்கார். இப்ப வள்ளலார் ஏன் ரொம்ப உயர்த்தி சொல்றேன் அப்படின்னா, திருமணம் முதற்கொண்டு அநேக சித்தர்கள் நமக்கு நம்மளோட உடம்பை பாதுகாக்கிற விஷயம் பேசியிருக்காங்க. அது ஒரு பாடல் தான். உடம்பினை இன்னும் முன்னம் எழுப்பென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓங்குகின்றேன். இந்த உடம்புக்குள்ளே உத்தமன் இருக்கிறான் என்று தெரிந்ததற்கு அப்புறம் இந்த உடம்பை நான் பார்த்து கொண்டே வருகிறார். இப்ப இந்த விஷயத்த வள்ளல் பெருமான் மாற்றி சொல்றார். நான் உடல் பொருளாவே இருந்தேன், இறைவன் அவருடைய உடல் பொருளாவே எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிறார். நார்மலா ஒரு குருடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன சொல்றாங்க? உடல் பொருளாவே சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறார். யாரும் சரணாகதி பண்ணதே கிடையாது முதல் தெரிஞ்சு. ஆனா உண்மையாலுமே ஒரு சரணாகதி அடையும் போது என்ன ஆகும்? நம்முடைய உடல் உடம்பு தெரியும். பொருள் 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 உள்ளம், நம்முடைய உள்ளம் பொருள், ஆவி நம்முடைய ஆத்மா. நம்முடைய உள்ளத்தையும் உடம்பையும் நம்முடைய ஆத்மாவையும் இறைவனும் கொடுத்தார். இந்த உடம்பு ஓகே, இந்த ஆத்மா சுத்தமானதா? பிரச்சனை இல்லை. ஆனா உள்ளம் சுத்தமானதா? கல்வீசம் நிறைந்தது. சரிங்களா? அப்ப இது மூன்றையும் கொடுக்கும் பட்சத்தில் இறைவன் தன்னுடைய உடல் பொருளாக கொடுக்கிறார். அவர் உடல் பொருளாக பரிசுத்தமான, அவருடைய உள்ளம் பரிசுத்தமான, வேண்டுதல் வேண்டாமே. அப்ப அந்த பரிசுத்தம் நம்முடைய இதில் வரும்போது என்ன ஆயிடுது? நம்முடைய உள்ளத்தையும் பரிசுத்தமான ஒன்றும் இல்லை. படித்த ஒரு கூட்டத்தில் நாமும் என்றால் நாமும் படித்தவனாயிருக்கிறோம். சரிதானமா? இங்கிருந்து நான் செயல்படலாம், இல்லை நான் திரும்பி இங்கே வராங்க. இப்போ அங்கிருந்து போகிறவங்க தமிழ் பேசுகிறாங்க. அப்படியே வந்துருக்காங்க. அது இங்கே நம்ம பார்த்துக்கிறாங்களா? அதே மாதிரி தான் ஒரு சரியான அமைப்பில் நாமும் நகரும் பட்சத்தில் நாமும் சரியான பிரகாரம் நகர்வோம். அதுக்குதான் பெரியவர் சொன்னது, சத் சங்கத்தில் அனைவரும் இருந்தது.
சத்சங்கம் என்பது இறைவனை மட்டும் பேசக்கூடியது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இறைவனை பேசக்கூடிய விஷயம், இறைவனை பற்றி, இந்த இறைவனை அடைவது பற்றி எந்த இடமும் அது சத்சங்கம். அப்ப அந்த சத்சங்கத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கான உண்மை தான் நமக்கு தெரியும். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரியும். இதில் ஒரு இறைவனுக்கும் நம்மளுக்கான தூரத்தை பற்றி சொன்னேன் நான். இந்த தூரத்தை அடைவதற்கான வழி, அந்த தூரத்தை குறைப்பதற்கான வழி எப்படி குறைக்கலாம்? இல்லை எதன் மூலம் அதை அடையலாம்? ஏன்னா அவர்கள் இருக்கக்கூடிய தூரம் முடிவில்லாத தூரம். அப்ப இதை எப்படி கணக்கீடு பண்ணலாம்? அன்னையும் பிதாவும் ஒன்று ரைட். இப்ப நாம் நம்முடைய உடம்பில் உயிருடன் இருக்கிறோம் என்பதற்கு என்ன சாட்சி? மூச்சு விட்டு, அதை மூச்சு விட்டு வாங்கணும். விட்டது வாங்கலன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப எங்க வச்சிருக்கிற நமக்கான சூட்சமத்தை? மூச்சை வச்சிருக்க. இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருப்பதற்கு இந்த சுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே சுவாசம் தான் இறைவனை அடைவதற்கும் சூட்சமாக இருக்கிறது. ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு புள்ளியும் மைனஸ் அப்படின்னு உண்டு, பிளஸ் உண்டு. துன்பம் இன்பம், அவ்வளவுதான். துன்பம் உண்டு, இன்பம் உண்டு. இப்ப நீங்க வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காக சந்தோஷப்படுகிறீர்களோ அதே விஷயத்தில் துன்பம் அடைவீர்கள். உண்மை. ஒரு யதார்த்தமா விஷயத்தை சொல்றேன். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷப்படுது, படுறோமா? அந்த குழந்தையால எவ்வளவு கஷ்டப்படுறோம், படுறோமா? படுறோம். அப்ப ஒரு புள்ளி தான், குழந்தை தான். அந்த குழந்தைங்க சந்தோஷம் உண்டு, அதே குழந்தைனால் துன்பமும் உண்டு. அவசியம். அதே மாதிரி தான் நம் வாழ்க்கையில் இந்த சுவாசத்தை வெளியே போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? சவம். கட்டணவதியா சவம். என்ன ஜடம், ஜடம் சொல்லுவோம், சவம். அப்ப எப்ப வெளியே போன காத்து உள்ள வண்டின்னு சொல்றோமோ, இன்னொரு கான்செப்ட் உண்டு. உள்ளுக்குள்ளே போன மூச்சு வெளியே வராமல் இருக்க முடியுமா? சொல்றேன், எப்போதும் ஒரு புள்ளிக்கு ரெண்டு இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. வெளியே போன மூச்சு காத்து உள்ள வண்டின்னு நமக்கு தெரியும், அதை நம்ம உணரும். ரொம்ப பேர்த்த பார்த்து அதுக்கு பட்டினத்தாரோட பாடியிருக்காங்க, செத்த பிணத்தருகே இனி சாம்பிணங்கள் கத்து கணக்கென்ன அப்படின்னு பாடியிருக்காங்க. அப்ப வெளியில போன மூச்சு காற்று வரல, அது வராது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்மைன்னா உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று போய் வெளியில வராமையும் இருக்க முடியும். அப்படி இருந்துட்டா இந்த உடம்பு என்ன பேர்? வெளியே போன காட்டு வரனா இந்த உடம்புக்கு சவம். இப்ப அதுவே மூச்சு காட்டு உள்ள போயிட்டு வெளியே வரல, அதுக்கு என்ன பேர்? சிவம். அவ்வளவுதான், சிவம். என்ன அர்த்தம்? இப்ப வெளியே போட்டா மரணம் ஆயிடலாம், உள்ளுக்குள்ளே நின்றுட்டா என்ன ஆகும்? மரணமே வராது. மரணம் இல்ல நிலை யாரும் உண்டு? சிவநிலை மட்டும்தான் உண்டு. அது பேர சிவம். சிவநிலை என்பது என்றும் நிலைத்தது, மரணம் இல்லாதது, பிறப்பில்லாதது.
மரணித்தால் பிறப்பு உண்டு. இங்க மரணம் கிடையாது, அப்ப பிறப்பும் கிடையாது. இதுதான் சிவநிலை. இதுதான் அருட்பெரு ஜோதி ஆண்டவராக இருக்கிறார். இந்த அருட்பெரு ஜோதி ஆண்டவரை அடைவதற்கான முயற்சி தான் இந்த ஜோதி வழிபாடு. இது ஒரு சூட்சமான ஒரு சாதாரண ஒரு மெத்தட். இதில் நீங்க படிப்படியாக அடுத்தடுத்த நிலையை தெரிந்து கொண்டு பயிற்சி எடுத்து முன்னேற வேண்டும். இந்த புத்தாண்டு தினத்திலிருந்து அப்படி ஒரு உத்வேகத்தை எடுத்துக் கொள்வோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எடுத்துக்கிட்டே நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறது உங்கள்கிட்ட போதையில் இருக்கு. அந்த போதையை நீங்க மட்டுமே எடுக்க முடியும், வேற யாரும் எடுக்க முடியாது. உங்க போதையை நீங்க எடுக்க நாங்கள் அனைவரும் அதை தான் சொல்றாங்க. உங்க போதையை நீங்க எடுங்க. வெளியில இருக்கிற செல்வம் நாம் வாழக்கூடியதற்காக அவ்வளவு விஷயம். ஆனா உண்மையான வாழ்க்கை எங்கே இருக்கேன்னா இறைவனை தேடுவது தான் இருக்கிறது. அது இல்லாமல் நம்ம வாழ்க்கை முழுமை அடையாது. நான் சொன்னேன், ஒரே புள்ளிதான் இன்பதுக்கும் துன்பதுக்கும் காரணம். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உறவில் அனைவரிடமும் அன்பாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், திருப்திகரமாக இருக்க வேண்டும். இங்க ரொம்ப இடத்துல அது அன்சாட்டிஸ்ஃபைடாக எவ்வளவு செஞ்சாலும் செய்யறது, இன்னொன்று செய்யறது. ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்றும் செய்யறது இல்லை, இன்னொன்று எவ்வளவு செஞ்சாலும் கருத்துல அப்படிங்கிறது. அந்த வாழ்க்கையை கூட இருக்கவங்கள மதியுங்க, அம்மா அப்பா மதியுங்க, கணவனை எவ்வளவு சிறப்பாக இருங்க. சந்தோஷத்தை என்றும் எடுத்துக்கூடாது. சந்தோஷங்கிறது அடுத்தவர்களை குறை சொல்வது இல்லை. ஆனால் நம்முடைய நடைமுறை எப்படி இருக்குன்னா, எதாவது சொன்னா எடுத்தவங்க கை முடியும், முன்னால்தான் அப்படி நம்ம கை முடியும். ரெண்டு பைக் போது இடிச்சுட்டானா நீதான மோதல் அப்படி எதுக்காக பேசுவோம், அவசரம் பேசுவோம், நீதான் வேகமாக வந்த அப்படின்னு சாரி அப்படின்னு சொல்ற கிடையாது. அடுத்தவர்களை குறை சொல்வதுடைய பழக்கத்தை முடிக்கிறது. சரியான விஷயத்தை சரியாக பாடப்படணும். அப்படி பாடம் பண்ணுவதுதான் நமக்கான அடுத்த கட்டம் நல்ல நிலை, உயர்வான நிலை அடைய முடியும். தெய்வத்தை நீங்க எங்கேயும் தெரிவிப்பதில்லை. நீங்க சரியாக இருந்தால் அந்த தெய்வம் உங்களை தேடி வரும், சிவம் நம்ம தேடி வருவார். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி செவ்வாய். நீங்க எங்கேயும் ஓட வேண்டாம், அந்த ஜோதி உங்ககிட்ட இருக்கு. அதை தெரிந்து கொள்வதற்கும் அதை செயல்படுவதற்கும் முயற்சி செய்யும். தினமும் காலையில் சூரிய உதயம் கணக்கு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து சுவாசம் எப்படி போகுது பாருங்க. நான் ஒவ்வொரு கிளாஸையும் ஒவ்வொரு இதுமாதிரி இடத்தையும் சொல்லிதான் இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் சுவாசம் எப்படி போகுது பாருங்க. இந்த சுவாசம் சரியாக போனால் உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த சுவாசம் போறதுனால நாம் இருக்கிறவங்க நமக்கு தெரியுது. இந்த சுவாசம் என்ன ஒன்றுமே ஆகாது. ஆனால் அதை பற்றி நம்ம கவலையே படுறது. அதனால தான் இறைவன் அவருடைய கண்ட்ரோலே வச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்மளை சளிச்சுட்டு விட்டுருவோம். இது என்னடா பொழுது நீங்கள் மூச்சு விடாங்க இருந்து இப்போ அவங்க கையில கொடுத்துருந்தா என்ன ஆயிரம் நேரம் வேற வேலையை பார்க்க முடியாது. சரிதானமா பார்க்க முடியுமா? நீ சுவாசம் விட்டு போச்சா அப்படின்னா என்ன ஆகும்? அவங்க ஒரு முறையில் சுவாசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த சுவாசத்தை நம்ம பார்க்க விட மாட்டேங்கிறோம், தெரிஞ்சு கூட மாட்டேங்கிறோம். இங்க உலகத்தில் வெளியில
வெளியில் இருக்கிற விஷயத்தை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடணும் தப்பில்லை. அதை தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். சித்தர் வழிபாடு மட்டுமே இதை சொல்லுகிறது. அதை நாம் செய்யணும். இந்த சித்தர் வழிபாடு பற்றி பெரிதாக சொல்வதற்கும், இந்த சித்தர்களை பற்றி இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதற்கும் கரூர் சித்தர்களிடம் சார்பாக ஸ்ரீ கருவரா ஓம்கார குடில் இந்த மாதம் 10ஆம் தேதி திறக்கப்படுகிறது. அந்த இடத்துல தியான மையம் செயல்படும். இடம் வந்து நம்ம ஞானமூர்த்தி நகர், நேதாஜி ஸ்டேட், கரெக்டாக அது பெரியார் ரோடு காரணம் வரும். அது மேற்கொள்ள வந்து லொக்கேஷன் பதிவு பண்ணுவோம். ஸ்ரீ கருவரா ஓம்கார குடில் போட்டாலே ஒரு மேற்கொள்ள வரும். இன்னும் பதிவு பண்ணால் பண்ணிடுவோம். வந்து கலந்துங்க. 10ஆம் தேதி வந்து ஓப்பனிங் நடக்குது. சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாம் வாழ்க்கையில் முக்கியமாக உயிர் வாழ்வதற்கான எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குன்னா உணவிலிருந்து கிடைக்குது. சரிதானே? இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் உணவு எப்போதும் பரிமாறக்கூடிய இடம். இதுல எவ்வளவு பேர் மன நிறைவா சாப்பிட்டு போயிருப்பாங்க. சரிதான்? நான் சொல்றது ஒரு 1000 பேருக்கு ஒரு 10 பேராக சந்தோஷம் போயிருப்பாங்க, திருப்தியா போயிருப்பாங்க. அப்படியே திருப்தி அடைந்த இடத்தில் நம்முடைய பூஜை நடக்கிறது. அதாவது ஏன் ஒரு இடத்துல அன்னதானம் செய்ய சொல்றோம்? எத்தனை பேர் வந்தாலும் அதில் ஒரு பேராக சந்தோஷப்பட்டு போவாங்க. அந்த இடம் புனிதமான இடம். அதனால சரி, எங்கே சந்தோஷம் அடைய வைக்கிறதோ அந்த இடம் புனிதத்துக்குரிய இடம். ஏன் காசி தேர்வுக்குரிய இடம் சொல்றோம்? ஏன் சொல்றோம்? ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. காசிக்கு போனீங்க விதமா இருக்கும். உங்களுடைய சொந்த ஊருக்கு போன மாதிரி இருக்கு. அது அவசியம். அவங்க சொந்த ஊருக்கு போனா சந்தோஷமா வராதா? கண்டிப்பா வரும். அவங்க கடந்த போகும்போது தெரியும், ஆட்டோடைய ஒரு ஹாப்பி வரும். அதே மாதிரி நிலை ஆசையும் உங்களுக்கு மனதில் வரும். சொந்த மனம் முடியாது. இது ரியாலிட்டி நான் உணர்ந்ததாக சொல்லுவேன். அதனால தான் சந்தோஷம் வருது. அதுமாரி சந்தோஷம் எங்கே வருதுன்னா அவங்களுடைய மனநிலையில இதுமாரி அன்னதானம் நடக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக வருது. அதனால தான் பிரதமாக வரலாறு கூட அன்னதானம் பண்ணணும்னு சொன்னார். அன்னதானமே சிறப்பான தானம். அதுவே போதுங்கிற விஷயத்தையும் வழிகோடும். இதை எதுவும் போதுங்கிற சொல்றாரு. எவ்வளவு தான் பரவாயில்ல, அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த பூஜையில் வந்து 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தியான மையமாக செயல்படும். எப்போ வேணாலும் வந்துக்கலாம். டைமிங்காக செட் பண்ணிடுவோம். அங்கே வந்து தியானம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை திருமந்திர வகுப்பும் நடைபெறும். ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து எப்படிப்பட்டாலும் நம்ம தேரணும், நல்வழி அடையணும் அப்படின்னு என்ன உள்ளவங்க முயற்சி செய்யணும். அவ்வளோ இதில் வந்து அவங்களுக்கான பிடிக்கும் பிடிக்காத பொறுத்தவரைக்கு அதை தாண்டி பெரியவங்க சொன்னபடி அவர்களுடைய வினைகள் நன்வினை தீவனை பொறுத்தே ஏதோ பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்து கொள்ள முடியும். இல்லைன்னா கொஞ்சம் அதில் சிரமம் இருக்கும். இப்போ நம்ம சித்தர்களுடைய கோவிலுக்கு சொல்லி ஜோதி வழிபாடு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கலாம்.